ஹாய், குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு எப்படி படிக்கிறது, எது வந்துட்டு முக்கியமான லெசனு, எந்த டாப்பிக்கில் வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் மெம்பர் வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு எப்படி பார்க்குறது, என்னென்ன டாபிக் வந்துட்டு கவர் ஆகுது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு எங்கே கவர் ஆகுது, என்ன மாதிரியான யூடியூப் சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், எப்படி வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்தவரையில் வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஆப்டிடியூடு, இன்னொன்று வந்துட்டு ரீசனிங். சரி, ஆப்டிடியூடை பொறுத்தவரையில் நம்மளுக்கு 15 கொஷின் இருக்கும். ரீசனிங்கை வந்துட்டு பொறுத்தவரையில் 10 கொஷின் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆப்டிடியூடில் வந்துட்டு என்னென்ன டாபிக் வந்துட்டு கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சுருக்குதல். இது வந்துட்டு நம்மளை பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு மீச்சிமா அண்ட் மீப்புவா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். தேர்ட் வந்துட்டு விகிதம் அண்ட் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி பரப்பு 2D, அதாவது ஏரியா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கொள்ளளவு, வால்யூம் 3D. லாஸ்ட் ஒன் வந்துட்டு காலம் அண்டு வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. இதில் வந்துட்டு உள்ள சப்டிவிஷன் வந்து பார்க்கணும். நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், தொட்டி கணக்குகள். இதை பொறுத்தவரையில் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கான்செப்ட், அதாவது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வச்சுமே வந்துட்டு நம்ம படிக்கிற மாட்டம் இருக்கும். எது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனா ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், இல்லை கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா கான்செப்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆப்டிடியூடில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு லாப நட்ட தள்ளுபடி, அதாவது ப்ராஃபிட் லாஸு டிஸ்கவுண்ட் பார்க்கணும். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்தவரையில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 15 சம்ஸ் தான் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு சதவீதம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிகழ்தகவு, அதுக்கப்புறம் புள்ளியல். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 டாபிக் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குறது மாட்டம் இருக்கும். ஆப்டிடியூடை பொறுத்தவரையில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்துட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சுதர்சன் சார் எடுத்த கிளாஸஸ் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு நான் சம்ஸ் வந்து பார்த்துருக்கேன். இதில் வந்துட்டு சுதர்சன் சார் கிளாஸ்லேயே வந்துட்டு அந்த 2D அண்ட் 3D ரெண்டுமே வந்துட்டு இன்டெப்த்தாக போகிறது மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது சேனல், அதாவது டேஃபு அப்படி இல்லை அப்படின்னா தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி, அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்துட்டு சுதர்சன் சார் கிளாஸ் வந்து இன்டெப்த்தாக போகும். ஆப்டிடியூட்லேயே வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 டாபிக், மிச்சதெல்லாம் வந்துட்டு சுரேஷ் தான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன், சுதர்சன் சாரோட கிளாஸு. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 2 டாபிக், நிகழ்தகவு அண்ட் புள்ளியல், இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு நாகா நோட்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணேன். இந்த சேனலில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கூல் சம்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது மட்டும் சொல்லியிருப்பாங்க. நிஜமாகவே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு இந்த 2 டாப்பிக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத்து தொடர் வரிசை, அதாவது நம்ம ஏபிசிடி வச்சு வந்துட்டு நம்ம சம் வந்துட்டு சால்வ் பண்ணுற மாட்டம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எண் தொடர் வரிசை அப்படின்னா வந்துட்டு நம்பர் சீரீஸ். இதில் வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு 3 சப்டிவிஷன் வந்துட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பகடை. சரிங்களா? அடுத்து வந்துட்டு கண்ணாடி பிம்பம், தண்ணீர் பிம்பம், படங்களை நிறைவு செய்தல். இந்த மாதிரி, அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்துட்டு இதோட கண்ணாடி பிம்பம் என்ன, இதே பிக்சர் வந்துட்டு தண்ணியில் தெரிஞ்சிச்சுன்னா அதோட பிம்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு திசை மற்றும் தூரம். சரிங்களா? டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிற மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வென் டயக்ராம். நெக்ஸ்ட்டு பகுப்பாய்வு, தரவரிசை, அதாவது ரேங்கிங், இரத்த உறவுகள், நாள்காட்டி, கடிகார கணக்கு, அதுக்கப்புறம் சங்கேத மொழி குறியிடுதல், படங்களை எண்ணுதல். இந்த டாப்பிக்லாம் வந்துட்டு ரீசனிங்கில் வந்துட்டு கவர் ஆயிரும். என்ன இவ்வளோ டாபிக் சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாப்பிக்லேருந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்லேருந்துமே வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்தவரையிலும் வந்துட்டு ஒரு டாப்பிக் வந்துட்டு ஒரு 1/2 hour தான் நம்ம வந்துட்டு பார்க்குற மாட்டம் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே, நம்மளுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அதனால் வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே மோஸ்ட்லி வந்துட்டு கவர் பண்ணுங்கள். ரீசனிங்கை பொறுத்தவரையில் வந்துட்டு என்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணாத டாப்பிக்லாம் வந்துட்டு நான் தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமியை தான் ஃபாலோ பண்ணுறேன். மார்க் பண்ணது மட்டும் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள்.
இது தரவரிசை, அப்புறம் ரத்த உறவுகள், நாட்காட்டி, கடிகார கணக்கெலாம் வந்துட்டு சுரேஷில் வந்துட்டு விஜி மேம் கிளாஸ் வந்து நல்லாயிருக்கும். அது வந்துட்டு எந்த டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னா, எஸ்ஐயில் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. என்னடா நம்ம டிஎன்பிசி தானே படிக்கிறோம், இதில் போய் ஏன் பார்க்கணும் எஸ்ஐயோடதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்துட்டு கான்செப்டும் தேவை. அதனால் அந்த வீடியோஸில் வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு புரிகிற மாட்டோம். அதனால் அந்த இதில் போய் பாருங்கள். ஆப்டிடியூட் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு என்னென்ன ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கீழே பிடிஎஃபாக வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு டெலகிராம் சேனலில் வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ புதுசாக நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மொதல் வாரம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் மொதல் வாரம் ஃபுல்லாக உட்காந்துட்டு தரவாக படிங்க. அதுக்கப்புறம் 2வது வாரம் வந்துட்டு அடுத்த டாபிக் எல்சிஎம், ஹெச்எஃப் இந்த மாதிரி போங்க. இப்படி இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. 2வது வாரம் இன்னொரு டாபிக் போகிறப்ப அந்த டாபிக் ப்ளஸ் மொதல் வாரம் பார்த்த கொஷினோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதை வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரமாக வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து படிக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக மேக்ஸ் வந்துட்டு ஈஸியாகவே முடிச்சிடலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.